அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் என் நானன்று திறனறிந்தான் தேர்ச்சி துணை என்கிறார் வள்ளுவர். அறநெறி உணர்ந்தவராகவும் சொல்லாற்றல் கொண்டவராகவும் செயல்திறன் படைத்தவராகவும் இருப்பவரே ஆலோசனைகள் கூறக்கூடிய துணையாக விளங்க முடியும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி கூறியுள்ளபடி சரியான சொல்லாற்றலும் செயல்திறன் கொண்ட அமைச்சர்களை துணையாக வைத்து இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்கும் வகையில் ஈராண்டு நல்லாட்சியை முடித்துவிட்டு 3ஆம் ஆண்டில் கால் பதித்துள்ளார் நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அனைத்து துறைகளும் செயலாற்றி வருகின்றன. குறிப்பாக மின்துறையை பொறுத்தவரையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் கீழ் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி நகரமயமாக்கலினால் புதிதாக பிரிக்கப்பட்ட தொகுதியாகும். புளியந்தோப்பு, ஓட்டேரி போன்ற குறுகிய தெருக்கள் கொண்ட பகுதிகள் அதிகம் உள்ளன. பல பகுதிகள் தாழ்வான இடத்தில் இருப்பதனால் கடந்த காலங்களில் இயற்கை ஏற்படுத்திய மழை வெள்ளத்தின் போது செயல்படாத அரசு தலைமை வகித்ததனால் செயற்கையாய் பல இன்னல்களை இப்பகுதி மக்கள் சந்தித்ததுண்டு. அத்தகைய சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கீழ் இயங்கும் அரசு இயந்திரம் சரிவர செயல்பட தொடங்கியதும் தமிழ்நாடு மின்துறை துரித வேகத்தில் களத்தில் இறங்குவதுமென இத்தொகுதி புத்துயிர் பெற்றுள்ளது. கடந்த 1.5 ஆண்டுகளில் திருவிக நகர் தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மின்துறை சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து காணலாம். என் பேர் கௌதம்ங்க. பக்கத்தில் குக்ஸ் ரோட்லேருந்து துணி கடை வச்சுருக்கோம். பக்கத்து சந்தில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்பப்போ நெருப்பு கசிகிற மாதிரியும் இது அப்பப்போ லோ வோல்டேஜ்லாம் அந்த மாதிரி ஆகிட்டு இருந்தது. எங்கள் பேர் அமுல்ங்க. நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கிறோம். எங்கள் ஒரு 300-200 குடும்பம் இருக்குது. அதுக்கு முன்னாடி கரண்ட் எல்லாம் நிப்பாட்டி வைப்பாங்க, கரண்ட்டு போயிடும். பசங்க ஸ்கூல் போகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வணக்கம், நான் கிருஷ்ணதாஸ் ரோட்டில் இருக்கேன். சோமசுந்தரனில் என்னோடய வீடு இருக்குது. நான் இங்கே ஒரு 35 வருஷமாக நான் குடியிருக்கேன் இங்கே. எனக்கு இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கே அடிக்கடி பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆகும், இல்லை பவர் போயிடும். இந்த பிடிசி இங்கே பஸ் டெர்மினஸ் ஒன்று இருக்குது, அங்கேருந்தால் பவர் சப்ளை இருந்தது. அடிக்கடி பவர் போயினே இருக்கும் இங்கே. எல்லோருக்கும் வணக்கம். நான் சோமசுந்தர் நகரில் 25 ஆண்டுகளாக குடியிருக்கிறேன். இந்த 25 ஆண்டுகளாக மிகவும் இபி ப்ராப்ளம் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். எந்த நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கும் என்று சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அடிக்கடி டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து கொண்டு இருந்தது. இப்போ நாங்கள் எம்எல்ஏ கிட்டேயும் அதிகாரிங்கிட்டையும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அப்பப்போ எங்களுக்கு துணிலாம் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஃபயர் பட்டாலும் எங்களுக்கு துணிலாம் பாதிக்கின்றதுனால நாங்கள் அந்த மாதிரி புகார் கொடுத்தோம். உடனே அதிகாரிகளும் எம்எல்ஏங்களும் செயல்பட்டு உடனடியாக அது 8 மாதத்துக்கு முன்னாடி இப்போ புதுசாக ரெடி பண்ணி பாக்ஸ் டைப்பில் வச்சு கொடுத்துருக்காங்க. பில்லரில் ஹைட்டு தூக்கிடுவேன், கரண்ட் எல்லாம் கட் ஆகிறது கிடையாது. உடனே பார்த்துட்டு ஃபால்ட்டு பார்த்து வைக்கிறாங்க. கடந்த ஒரு 2 மாதமாக இந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டை எதிர்த்த மாதிரி ஒரு பில்லர் போட்டாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் போட்டாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் மாதிரி வச்சு இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 மந்த்ஸாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. தமிழக அமைச்சர் அவர்கள், சிஎம் அவர்கள் உடனடியாக அவருக்கு பார்வைக்கு போய் இப்போ 2 மாதமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இபி ப்ராப்ளம் இல்லவே இல்லை. 24 ஹவர்ஸும் நல்ல கனெக்ஷன் வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோமசுந்தர நகருக்கு ஒரு நல்ல ஒரு இபி கொண்டு இருக்கிறது. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன். 2 மாதங்களாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ புதிய டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றிருக்கிறார்கள். இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா தூங்குகிறோம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இபி 24 ஹவர்ஸும் கொண்டு இருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழக முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி பாக்ஸ்லாம் அமைச்சு கொடுத்ததுக்கு எங்களுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் மின்சாரத்துறை அமைச்சருக்கும் அண்ணன் சேகர்பாபு மினிஸ்டர், எங்கள் தொகுதி மினிஸ்டர் அவர், திருவிக சட்டமன்ற உறுப்பினர் தாயங்கவி அவர்களுக்கும் மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்தேன். இதை செஞ்சு கொடுத்ததுக்கு முதலமைச்சருக்கும் பிபி ஆஃபீஸருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ சீக்கிரமாக இந்த 2 இயர்ஸ்குள்ளேயே இவ்வளோ சீக்கிரமாக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்ததுக்கு சிஎம்க்கும் எங்கள் ஏரியா எம்எல்ஏக்கும் எங்கள் இபி ஊழியர்கள், ஆனால் அவங்க தான் இரவு பகலாக பார்த்து கிட்டத்தட்ட மழை இதுவும் பார்க்காம வேலை செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் ஏரியா சார்பாக. தொகுதி எம்எல்ஏ அவர்களுக்கும் சிஎம் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நான் சி. ஜெயச்சந்திரன் செயற்பொறியாளராக
எக்மோர் கோட்டத்திற்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இக்கோட்டமானது திருவிகா நகர் சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட பகுதி அனைத்தும் என்னோட கோட்டத்திற்கு உள் பராமரிக்கப்படுகிறது. மின்சாரம் சம்பந்தமாக பராமரிக்கப்படுகிறது. திருவிகா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயம் கவி சிவகுமார் அவர்கள்தான் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய கண்காணிப்பிலும் அவருடைய உத்தரவின் பேரிலும் இந்த மின்சார விநியோகத்தில் தங்கு தடையின்றி விநியோகிப்பதற்கு அனைத்து வித ஒத்துழைப்புடன் அவருடனும் எங்கள் பணியாளர்களும் ஒத்துழைப்புடனும் இந்த பகுதி மக்களுக்கு மின்சாரம் தங்கு தடையின்றி வழங்கப்படுகிறது. இப்பகுதி புளியந்தோப்பு, ஓட்டேரி, சூளை, எக்மோர் சில பகுதிகள் மற்றும் நம்மாழ்வார்பேட்டை மற்றும் பெரம்பூர் சில பகுதிகள் அனைத்தும் அடங்கியது தான் திருவிகா நகர் சட்டமன்ற தொகுதியாகும். இச்சட்டமன்ற தொகுதியில் ஏறக்குறைய 74,041 மின் இணைப்புகள் உள்ளன. 74,441 மின் இணைப்புகளுக்கும் 4 துணை மின் நிலையங்களிலிருந்து மின்சாரம் வழங்கப்படுகிறது. 2 110 kV துணை மின் நிலையமும் 2 33 kV துணை மின் நிலையம் மூலமாகவும் வழங்கப்படுகிறது. புளியந்தோப்பில் ஒரு 110 kV மின் நிலையம் உள்ளது. குக்ஸ் ரோடில் ஒரு 110 kV துணை மின் நிலையம் உள்ளது. சூளையில் ஒரு துணை மின் நிலையம் 33 kV உள்ளது. மற்றும் கீழ்ப்பாக்கில் ஒரு துணை மின் நிலையம் இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து மின்சாரம் தங்குதடையின்றி இப்பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது கடந்த 2 வருடங்களில் 2021 ஆண்டு பெய்த வடகிழக்கு பருவமழையில் இப்பகுதியில் பெருமளவு தண்ணி சூழ்ந்ததால் மின்சாரத்தை விநியோகத்தை நிறுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டோம். அதனால் மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டு மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்பட்டது. இதே அசௌகரியங்கள் மறுபடியும் ஏற்படக்கூடாது என்று சட்டமன்ற உறுப்பினர் ஆணையை ஏற்றுக்கொண்டு இப்பகுதியில் 2022க்கு முன்பாக வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக ஏறக்குறைய 194 மின்சார பெட்டிகள் உயர்த்தப்பட்டன. தரையிலிருந்து ஏறக்குறைய 3 அடிக்கு மேலாக உயர்த்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மின் மாற்றிகளையும் பழைய மின் மாற்றிகள்லாம் எடுக்கப்பட்டு புது மின் மாற்றிகளாக அதாவது ஆர்எம்யூவாக மாற்றப்பட்டு அவையும் தரையிலிருந்து உயர்த்தப்பட்டு அமைக்கப்பட்டது. அந்த காரணத்தினால் 2022 பெய்த மழையின் பொழுது இங்கு மின்சார விநியோகத்தில் தங்கு தடையின்றி எங்களால் வழங்க இயலப்பட்டது. இது முழுக்க சட்டமன்ற உறுப்பினரின் ஒத்துழைப்போடும் மற்றும் எங்களோட தொழிலாளர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பணியை சிறமேற்பு செய்து முடித்தோம். 2022 வடகிழக்கு பருவமழையின் போது இங்கு எங்குதிலையும் மின் விநியோகம் நிறுத்தப்படவில்லை. மேற்கொண்டு துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளோம். அதற்காக பெரம்பூர் பேராக்ஸ் ரோடில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு இப்பொழுது உத்தரவு வாங்கப்பட்டுள்ளது. மற்றும் ஏற்கனவே 33 kV மின் நிலையம் உள்ளது, பிஎன்சி மின் நிலையம். அதை 110 kV-யாக தரம் உயர்த்தப்பட போகிறது. இவை இரண்டும் வந்தால் இன்னும் தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்க இயலும். அதுவும் மட்டும் அல்லாமல் மேற்கொண்டு புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு 2 இடங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒன்று குக்ஸ் ரோடுக்கு அருகில் தனியாரின் அடுக்குமாடி குடியிருப்பில் கட்டுவோரினால் வழங்கப்பட்டுள்ளது. வருங்காலங்களில் அங்கும் துணை மின் நிலையம் அமைக்கப்பெற்றால் இப்பகுதி மக்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்குவதற்கு இன்னும் 3 ஆண்டு காலங்களுக்கு இன்னும் 5 ஆண்டு காலங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வழங்க இயலும். எனவே இந்த பணியை மேலும் சீரும் சிறப்பாக கொண்டு வருவதற்கும் பராமரிப்பும் செய்வதற்கும் எங்களோட அதிகாரிகளும் எங்களோட மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும் வழிகாட்டுதலின்படி அனைத்து பணிகளும் செய்து கொண்டிருக்கோம். இன்னும் மேற்கொண்டு சிறந்த பணியை ஆற்றி இந்த மக்களுக்கு நல்லா மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உறுதி கூறுகிறோம். புளியந்தோப்பு உபகோட்டத்திற்கு உட்பட்ட பிஎன்சி மில் 33/11 kV துணை மின் நிலையம் தாழ்வான பகுதியில் இருந்தது. போன மழைக்கு முன்னர் அதை வேறு இடத்திற்கு மாற்றி அமைத்து உயரமாக மாற்றி அமைத்து இனி மழைக்காலங்களில் மின்தடை ஏற்படாத வண்ணம் உயர்த்தி அமைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் நமது மின்துறை அமைச்சர் அதை திறந்து வைத்து நமக்கு பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கடந்த வருடம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மின் நிலையம் தற்போது 33/11 kV மின் நிலையமாக உள்ளது.
மேலும் அது 1 டன் பார் 33 kV மின் நிலையமாக தரம் உயர்த்தப்பட உள்ளது. அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டுள்ளது. மேலும் ஒரு துணை மின் நிலையம் நியூ ஃபெரன்ஸ் ரோடு பகுதியில் ஒரு 1 டன் பார் 33 பார் 11 kV துணை மின் நிலையம் அமைக்க இடம் கையகப்படுத்தும்படியும் நடந்து கொண்டுள்ளது. மேலும் ஒரு புளியந்தோப்பு துணை மின் நிலையத்தில் தற்பொழுது எதிர்கால மின் தேவையை முன்னிட்டு ஒரு 50 MA மின்மாற்றி அமைக்கும்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவில் அது மக்களின் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. மேலும் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்ட இடங்களில் எல்லாம் தாழ் மின் அழுத்தம் ஏற்பட்ட இடங்களில் மற்றும் உயர் மின்பளு ஏற்பட்ட இடங்களிலும் வேறு மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பழைய மின்மாற்றிகள் ஓப்பன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓப்பன் ஸ்ட்ரக்சர் அதாவது அதுதான் ரொட்டீனாக இருக்கிறது. அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றி புதிய வடிவிலான RMU அமைக்கப்பட்டு வருகிறது. RMU அமைப்பதால் மழை காலங்களில் அதில் ஏற்படும் மின்தடைகள் மற்றும் மின்தடைகளை குயிக்காக ரெஸ்டோர் பண்ணுறதுக்கும் மின்தடை 99% அதில் மின்தடை வராது. மின்தடை வந்தாலும் இம்மிடியேட்டாக அது ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு RMU தற்பொழுது நவீனமயமாக்கி வருகிறது. மேலும் பல இடங்களில் புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு வருகிறது. உதாரணமாக சேமாத்தம்மன் காலனி, கோயந்தன் தெரு, மேட்டுப்பாளையம் கோயந்தன் தெரு, SPO காலனி, ஹைதர் கார்டன், கிருஷ்ணதாஸ் ரோடு போன்ற பகுதிகளில் மின்பளு அதிகமாக இருந்த இடங்களில் மின்தடை ஏற்படாத வண்ணம் புதிய மின்மாற்றிகள் அமைத்து தற்பொழுது பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. பில்லர் ஹைட்னிங் வந்து 59 நம்பர்ஸ் குக்ஸ் ரோடு பகுதியிலும், மேலும் 40 நம்பர் 6 பில்லர் வந்து குக்ஸ் ரோடு பகுதியில் தளம் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் புளியந்தோப்பு பிரிவில் 34 பில்லர்களை பெடஸ்டல் டைப் பில்லர் வந்து ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் என்னென்னா மழை காலத்தில் வந்து அந்த பில்லரில் நம்ம மின்தடை ஏற்படுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கோ அல்லது கேபிள் ஃபயர் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இல்லாதபடி அதெல்லாமே தளம் உயர்த்தி வச்சுருக்கிறோம். சூளை பிரிவில் திருவிக நகர் தொகுதிக்கு உட்பட்டு சுமார் 25 இடங்களில் தளம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஓட்டேரி பிரிவில் அதே போல் 34 இடங்களில் தளம் உயர்த்தப்பட்டுள்ளது. நியூ டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்திங்கன்னா குக்ஸ் ரோடு பிரிவில் 8 டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் புளியந்தோப்பு பிரிவில் 2 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளது. புளியந்தோப்பு பிரிவில் UOC நகர் பகுதியிலும், குக்ஸ் ரோடு பகுதியில் சேமாத்தம்மன் காலனி மற்றும் SPO காலனி, கிருஷ்ணதாஸ் ரோடு, கோயந்தன் தெரு பகுதிகளிலும், ஓட்டேரி பிரிவில் கந்தசாமி கோயில் தெருவில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு இப்போ தற்பொழுது பொதுமக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வரப்படும். வாக்களிக்காமல் போய்விட்டமே என்று வாக்களிக்காத மக்கள் சொல்லுகின்ற வகையில் தன்னுடைய தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி நிச்சயமாக செயல்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மேடைகளில் பேசுகின்ற பொழுது எல்லோருக்கும் எல்லாம் என்பதை லட்சியமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்று மேடைகளில் சொல்வார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு மின்சாரத்துறை என்பது ஒவ்வொரு செயலிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சொல்லை செயலாக்கின்ற வண்ணம் செயல்பட்டு வருகிறது. அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆலோசனை ஏற்று மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் செய்த ஒரு செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு அதிகாரியை இன்சார்ஜாக போட்டாங்க. அந்த இன்சார்ஜாக போடப்பட்ட அந்த அதிகாரியினுடைய கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் அல்லது அவ்வப்போது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தொடர்பு கொண்டு அந்த தொகுதியில் செய்யப்பட வேண்டிய பணிகள் என்ன, மக்கள் தெரிவித்த புகார் என்ன என்பதை கேட்டு எங்களிடத்தில் கேட்டு ஒவ்வொன்றாக நிவர்த்தி செய்கின்ற கடமை தான் அந்த அதிகாரியுடைய கடமை. அந்த வகையில் பார்க்க போனால் எங்கள் தொகுதிக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த பொறுப்பு அதிகாரியை நாங்கள் அவ்வப்போது தொடர்பு கொண்டு மக்கள் எங்களிடத்தில் சொல்லுகின்ற குறைகளை நாங்கள் அவரிடத்தில் தெரிவித்ததன் வாயிலாகவும், அதை போலவே சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது கேள்வி நேரம் என்று வருகின்ற போது அந்த கேள்வி நேரத்தில் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சரிடத்தில் நான் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலும்
என்னுடைய தொகுதியை பொறுத்தவரையில் எண்ணற்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உதாரணமாக பார்க்க போனோமா, என்னுடைய தொகுதியில் நிறைய பகுதிகளில் அதாவது உயர் மின்னழுத்த புதைவடங்கள், அதாவது நாள்பட்டது, அது பழுதடைந்த காரணத்தினால அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு கொண்டிருந்தது. மக்கள் புகாராக எங்களிடம் சொன்னபொழுது நாங்கள் அந்த பொறுப்பு அதிகாரி கவனத்துக்கு கொண்டு செல்ல விளைவாக நிறைய இடங்களில் மின் கேபிள்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றன. உதாரணம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சட்டமன்ற தொகுதியில், திருவிக்கணக்கு சட்டமன்ற தொகுதியில் வார்டு எண் 71 ஈதர் கார்டன் மற்றும் பெரம்பூர் நெடுஞ்சாலை 330 மீட்டருக்கு புதிய கேபிள்கள் போடப்பட்டன. இது மட்டும் இல்லாமல் பிஎன்சி மில் சப்ஸ்டேஷன் ஒன்று இருக்குங்க. அந்த சப்ஸ்டேஷனில் 11 கேவி ஒன்று, அதே மாதிரி 33 கேவின்னு ஒன்று இருக்குது. அதாவது அது வந்து மின் திறப்பான், அதாவது பிரேக்கர்னு சொல்லுவாங்க. இது அதாவது ரொம்ப நாளாக அது பராமரிக்காத காரணத்தினாலும் பல ஆண்டுகளாக பராமரிக்காத காரணத்தினால அடிக்கடி மின்தடை ஏற்பட்டது. நாங்கள் அந்த பொறுப்பு அதிகாரி கவனத்துக்கு கொண்டு சென்ற போது அது உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லேட்டஸ்ட் நவீனமான முறையில் இருக்கின்ற அந்த பிரேக்கர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மின் திறப்பானை அங்கே போட்டுட்டு மழை காலத்திலும் பிரச்சனை ஏற்படுறதுக்காக அந்த தரையிலேருந்து நல்லா உயர்த்தி அதையும் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி பார்க்க போனால் என்னுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் துணை மின் நிலையங்கள் இருக்குது. அதாவது புளியந்தோப்பு துணை மின் நிலையன்றது ஒரு டன் கொண்ட துணை மின் நிலையம். அங்கே வந்து எதிர்காலத்தில் உயர் மின்னழுத்த தடை, அதே மாதிரி கூடுதல் மின்சாரம் தேவைப்படாத வண்ணம் இப்போ என்ன பண்ணாங்க, இந்த 2 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் சட்டமன்றத்தில் கோரிக்கையாக வச்சுருந்தது. அது என்ன பண்ணாங்கன்னா, கூடுதலாக அந்த 50 MAVன்னு சொல்லக்கூடிய மெகா வோல்டேஜ் ஒன்று அங்கே பொறுத்திருக்காங்க. ஸ்டீபன்ஸ் ரோடு அந்த பிரிட்ஜுக்கு கீழே நிறைய கேபிள்கள் போயிட்டு இருந்தது. ஒருவேளை அந்த எதிர்காலத்தில் அந்த கேபிள் எதனா ஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா அதை பழுது பார்க்கறதுக்கு அல்ல அந்த ஃபால்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்றதுனால அந்த ஒயர்லாம் வேறு இடத்துக்கு மாற்றிருக்காங்க. அதேமாதிரி அருகாமையில் அந்த கணேசபுரம்னு ஒரு பிரிட்ஜு அதையும் கட்டுறாங்க. அந்த பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு கட்டுற இடத்துல 33 கேவி கேபிள் போயிட்டுருக்கு. அதையும் வேறு இடத்துக்கு மாற்றுகின்ற அந்த முயற்சி செய்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நவீன மின்மாற்றி, அது RMன்னு சொல்லுவாங்க, ரிங் மெயின் யூனிட்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன ஒரு லாபம், அது அனுகூலம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நவீன மின்மாற்றிகளை 99% மின்தடை ஏற்படாது. அந்த சட்டமன்ற கூட்டத்தில் நடக்கும்போது அப்போ மாண்புமிகு முதலமைச்சர், அதே போல் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர்லாம் அந்த சபையில் இருந்தாங்க. அவங்க முன்னிலையில் நான் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சரத்தை ஒரு கோரிக்கையாக வச்சேன். நான் அதாவது என்னுடைய திருவிக்கணக்கு சட்டமன்ற தொகுதியில் இந்த நவீன மின்மாற்றி வந்தால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்குன்னு சொன்னபோது உடனடியாக நம்ம மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் உடனே எழுந்து சொன்னாங்க, இன்னும் விரைவில் உறுப்பினருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்தடுத்து பணி தொடர்ந்து நடக்குதுங்க. உதாரணம் சொல்லப்போனால் அந்த நவீன மின்மாற்றி என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் வார்டு எண் 71 பார்த்தீங்கன்னா ராஜாபாதர் தெரு, புழல் முருகேசன் தெரு, செய்யூர் பார்த்தசாரி தெரு, ராஜேஸ்வரி தெரு, அதையும் தாண்டி வந்தீங்கன்னா அந்த ரங்காப்பா தெரு, கர்நாடிக் மில், அந்த சாந்தி காலனி, ஜமாலியா நகர், இங்கெல்லாம் அந்த நவீன மின்மாற்றி போட்டிருக்காங்க. அப்புறம் வார்டு எண் 73 பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வாழைமா நகர் ஒன்று, அதேமாதிரி பெல்விட்டர் வில்லேஜ் ஒன்று, நியூ பேரண்ட்ஸ் ரோடு ஒன்று, அப்புறம் அப்பாசாமி தெரு வார்டு எண் 73. வார்டு எண் 74 பார்த்தீங்கன்னா பிரிஸ்டில் நகர் ஒன்று, சோமசுந்தர நகர், ராஜீவ்காந்தி நகர், ராகவேந்திரா கோயில், அப்புறம் டேங்க்பண்ட் ரோடு வார்டு எண் 74. வார்டு எண் 75 எடுத்துட்டிங்கன்னா சத்வானி முத்து நகரில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இருக்குங்க. அதாவது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு இருக்குது. அந்த குடியிருப்பில் 3 இடத்துல அந்த RMA போட்டிருக்காங்க நவீன மின்மாற்றி. அப்புறம் இந்த சந்தியப்பன் தெரு ஒன்று, சுப்ராயன் தெரு ஒன்று, அப்புறம் மேடவாக்கம் டேங்க் சாலை, அப்புறம் AK சாமி நகர் 4வது தெரு, அப்புறம் செக்ரட்டரியேட் காலனி 1வது தெரு, இங்கெல்லாம் அந்த நவீன மின்மாற்றி போட்டிருக்காங்க. அப்புறம் வார்டு எண் 76க்கு வந்தீங்கன்னா செல்லப்பா தெருவில் ஒன்று, செல்லப்பா தெருவிலே கார்பரேஷன் சந்துன்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று, அப்புறம் பொன்னியம்மன் கோயில் தெரு ஒன்று, அப்புறம் பிரிக்லின் சாலை, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நவீன மின்மாற்றி போடப்பட்டு அங்கெல்லாம் மின்தடையே வராத வண்ணம் இப்போ ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்குது. மழை காலங்களில் அடிக்கடி இந்த மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னால் அதுக்கு காரணமாக இருக்கிறது அங்கங்கே இருக்கின்ற மின் விநியோக பெட்டிகள், அது பில்லர் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய மின் விநியோக பெட்டிகள் தரையிலே இருக்க தான் காரணம். அதனால் எதையும் நம்முடைய அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு சென்றப்போ எல்லாமே அந்த சிமெண்டிலான அந்த தூண் கொண்டு அந்த பில்லர் பாக்ஸுகளை உயர்த்துகின்ற பணி தொகுதி முழுக்க செய்யப்பட்டிருக்கிறது.
குறிப்பாக சொல்ல போனோமா அந்த எங்கெல்லாம் அந்த தாழ்வாக இருந்ததோ பில்லர் பாக்ஸ் அங்கெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்குது. குறிப்பாக சொல்ல போனோமா வார்டு எண் 71 வீரராகவன் தெரு, செங்கன் தெரு, கந்தன் தெரு, எலிகன் தெரு, ரங்கப்பா தெரு, கோவிந்தன் தெரு, போலிரம்மன் கோயில் தெரு, கர்நாடிக் மில், பெரம்பூர் நெடுஞ்சாலை 1வது தெரு, 2வது தெரு, 3வது தெரு, இங்கெல்லாம் தரையோடு இருந்த அந்த பில்லர் பாக்ஸ்லாம் இந்த சிமெண்ட்டு பில்லர் கொண்டு இப்போ உயர்த்தப்பட்டிருக்குது. அதனால் இனி வரும் காலங்களில் அங்கெல்லாம் மழை தண்ணி தேங்காத வண்ணம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய இடங்களில் பொதுமக்கள் தெரிவித்த புகாரை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்து அதே நம்முடைய மின்சாரத்துறை அதிகாரத்தில் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சோம். என்ன கோரிக்கைன்னு பார்த்திங்கன்னா, எங்கெங்கே அடிக்கடி அந்த பவர் கட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சில குறிப்பிட்ட ஏரியாலாம் சொன்னோம். அங்கெல்லாம் இவங்க லோ டென்ஷன் கேபிள் போட்டிருக்காங்க இப்போ சமீபத்தில். அதெல்லாம் எங்கெங்கே போட்டாங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய போட்டதுனால இப்போ அந்த பிரச்சனையும் வராது. அது வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வார்டு 71 பெரம்பூர் ஐ ரோடுன்னு ஒன்று இருக்குங்க. அங்கேருந்து ஸ்டேட் பேங்க் காலனி வரைக்கும் ஒன்று, அதே மாதிரி மேட்டுப்பாளையத்துலேருந்து கோவிந்தன் தெரு வரைக்கும் ஒன்று, அதே கோவிந்தன் தெருலேருந்து ரங்கப்பா தெரு வரைக்கும் ஒன்று, அப்புறம் அந்த ஐயப்பிலேன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சாந்தி காலனி ஒன்று இருக்குது. அங்கெல்லாம் வந்து இந்த லோ டென்ஷன் கேபிள் போட்டிருக்காங்க. இது மாதிரி எண்ணற்ற பணிகள் நம்முடைய மின்சாரத்துறை சார்பில் என் பகுதி முழுக்க நடைபெற்றிருக்கிறது. நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆண்டு காலத்தில் நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். 2 ஆண்டு காலத்தில் அந்த சட்டமன்றத்தில் நான் கேள்விகள் நேரத்தில் வச்ச கோரிக்கை, எழுத்து மூலமாக வச்ச கோரிக்கை, இவை அனைத்தையும் இந்த திருவிக்காநகர் சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சியில் இது நான் கேட்டது அனைத்துமே இந்த திருவிக்காநகர் சட்டமன்ற தொகுதிக்கு நடந்திருக்கிறது. இப்போ இனி வரும் காலங்களில் திருவிக்காநகர் சட்டமன்ற தொகுதி முழுக்குமே அந்த மின்தடை ஏற்படாத வண்ணம் ஒரு சிறப்பான ஒரு நல்லாட்சியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி கொண்டிருக்கிறார். நான் இந்த தருணத்தில் மீண்டும் சொல்ல விரும்புவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரவர்கள் மேடைகளை பேசுகின்ற பொழுது தவறாமல் சொல்லுகின்ற வார்த்தை, அதாவது எல்லோருக்கும் எல்லாம் என்ற இலட்சியத்தை நோக்கி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றார். அவருடைய முயற்சி நிச்சயம் வெல்லும் என்று சொல்வார். எனவே எல்லா வகையிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணம் அறிந்து அவர் வழிகாட்டுதலோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மின்சாரத்துறை என்பது இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று என்னுடைய அவாவை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். PS திருஞான சம்பந்தன், உதவி பொறியாளர், குக்ஸ் ரோடு, சென்னை மின் பகிர்மான வட்டம் மையம். எங்கள் பகுதியில் கடந்த 2 வருடங்களாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், முக்கியமாக மின்சார வாரியத்தில் ஏற்பட்ட குறைந்த மின்னழுத்தங்களை திருவிகா சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் 5 இடங்களில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அவை சேமாத்தம்மன் நியூ காலனி, பெரம்பூர் ஐ ரோட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், COAS ஸ்ட்ரீட், நியூ வாழைமா நகர், கிருஷ்ணதாஸ் ரோட் மற்றும் பெரம்பூர் ஐ ரோட் செகண்ட் ஸ்ட்ரீட் ஆகிய பகுதிகளில் புதியதாக மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பல இடங்களில் புதிய கேபிள்கள் போடப்பட்டுள்ளன. 90க்கும் மேற்பட்ட இடங்களில் பில்லர் தரையில் தண்ணீரில் நினையாத வண்ணம் மிக உயர்ந்த அளவுக்கு உயரம் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் எங்கெங்கெல்லாம் கேபிள் மிக மோசமாக இருக்கிறதோ அங்கெல்லாம், முக்கியமாக கிருஷ்ணதாஸ் ரோடு, COAS ஸ்ட்ரீட், டேங்க் பேங்க் ரோடு, நியூ பேரண்ட்ஸ் ரோடு, பெரம்பூர் ஐ ரோடு போன்ற பகுதிகளில் மிக பழைய கேபிள்கள், அதிக அளவுக்கு ஜாயிண்ட் இருந்து அடிக்கடி மின்தடை ஏற்படக்கூடிய நிலையில் இருந்த பழைய கேபிள்கள் மாற்றப்பட்டு புதியதாக மின் கேபிள்கள் போடப்பட்டு தற்பொழுது நல்ல நிலையில் மின்சாரம் சீராக விநியோகிக்கப்படுகிறது. மேலும் பல இடங்களில் ஏற்பட்ட குறைந்த அழுத்த மின் விநியோகத்தை சீர் செய்து புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டதன் மூலமாகவும் பல மின்மாற்றிகள் இன்னும் அமைக்க இருப்பதாலும் குக்ஸ் ரோடு சாலையில் உள்ள அனைத்து இடங்களும் இப்பொழுது சீரான விநியோகம் செய்யப்படுகிறது. தற்பொழுது திருவிக நகர் தொகுதி MLA அவர்களின் தாயகம் கவி அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த இடங்களில் புதியதாக மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன. புதியதாக RMUகள் 17 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் குக்சாலை பிரிவில் உட்பட்ட 90% மேற்பட்ட இடங்களில் புதியதாக RMUகள் ஏற்பட்டு ஒரு சில இடங்களில் மட்டுமே ஸ்ட்ரெச்சர் உள்ளது. அந்த இடங்களில் போட முடியாத நிலை இருந்ததால் அப்பொழுது தொடர்ந்து நீடிக்கிறது. மேலும் அவையும் கூடிய விரைவில் மாற்றப்படும் என்பதை தெரிவிக்கிறோம். மேலும் எங்கள் இடலில் RMU மாற்றப்பட்டதனால் மின் விநியோகம் மேலும் சீரடைந்து அடிக்கடி தடை ஏற்படுவது தவிர்க்கப்பட்டுள்ளது. உடனடி மின்சாரம் வழங்குவதற்கு RMU ஆனது மிகுந்த உபயோகமாக உள்ளது. திரு தாயகம் கவி சட்டமன்ற உறுப்பினர் திருவிக நகர் தொகுதி அவர்கள் சட்டசபையில் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பல இடங்களில் மின்சாரம் குறைந்த அழுத்தமாக இருந்தது. அந்த இடங்களில் புதிய மின்மாற்றிகள் அமைக்க கேட்டுக்கொண்டதின் பெயரில் கிருஷ்ணதாஸ் ரோடு மெயின் ஸ்ட்ரீட், நியூ வாழைமா நகர், COAS ஸ்ட்ரீட், பெரம்பூர் ஐ ரோட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்,
பெரம்பூர் ரோட், 2nd ஸ்ட்ரீட், ஐதர் கார்டன், சேமத்தம்மன் நியூ காலனி, அருந்ததி நகர், கர்நாடிக் வில்லேஜ் போன்ற பகுதிகளில் புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு அவை தற்பொழுது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் மூலமாக அந்த இடங்களில் ஏற்பட்ட குறைந்த அழுத்த மின் விநியோகம் சீர் செய்யப்பட்டு சீரான விநியோகம் இப்பொழுது விநியோகிக்கப்படுகிறது. மேலும் குக்சாலை பிரிவுக்கு உட்பட்ட பல இடங்களில் தாழ்ந்த நிலையில் உள்ள மின் பில்லர்கள் உயரம் உயர்த்தப்பட்டுள்ளது. முக்கியமாக COS ஸ்ட்ரீட், டேங்க் பங்க் ரோடு, சேமத்தம்மன் காலனி, பெரம்பூர் ரோட், 1st ஸ்ட்ரீட், கிருஷ்ணதாஸ் ரோட், கிருஷ்ணதாஸ் மெயின் ஸ்ட்ரீட், கிருஷ்ணதாஸ் 4வது தெரு, 3வது தெரு, 2வது தெரு, ஐதர் கார்டன் முதல் தெரு, மெயின் தெரு, நியூ ஃபேரன்ஸ் ரோட், அலெக்சாண்டர் ஸ்ட்ரீட், அலெக்சாண்டர் லேன், பென்ஷனர் லேன், கர்நாடிக் வில்லேஜ் போன்ற பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட மின் பில்லர்கள் உயரம் உயர்த்தப்பட்டு தற்பொழுது எந்த நிலையிலும் அவை தண்ணீர் படாத வண்ணம் மிக சரியான நிலையில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பழைய டிரான்ஸ்ஃபார்மர்கள், அதாவது ஸ்ட்ரெச்சர் என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் பல இடங்களில் இருந்தன. தற்பொழுது அவை புதிய முறையில் RMU என்ற நிலையில் கன்வெர்ட் செய்யப்பட்டுள்ளது. முக்கியமாக அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் பல நேரங்களில் மின்தடை ஏற்படுவதாகவும் அதனால் அடிக்கடி மின்தடை ஏற்படுகிற கூறிய அடிப்படையில் RMU ஆனது மாற்றப்பட்டது. முக்கியமாக COS ஸ்ட்ரீட், பெரம்பூர் ரோட், 1st ஸ்ட்ரீட், கர்நாடிக் வில்லேஜ், அருந்ததி நகர், நியூ ஃபேரன்ஸ் ரோட், சாந்தி காலனி, நியூ வாழைமா நகர், ஓல்டு வாழைமா நகர், பெல்வேர் வில்லேஜ் போன்ற இடங்களில் புதிய RMUகள் நிறுவப்பட்டுள்ளன. பெல்வேர் வில்லேஜ், ஓல்டு வாழைமா நகர், கர்நாடிக் வில்லேஜ் போன்ற நெருக்கடியான பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள டிரான்ஸ்ஃபார்மர்கள் அடிக்கடி பழுது ஏற்படுவதும் ஃபயர் மற்றும் தீப்பொறி படுவதுமாக இருந்தது. அங்கே குடிசை பகுதிகள் அதிகமாக இருப்பதால் அந்த பகுதி மக்கள் அதிக அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்று பயந்த நிலையிலே இருந்தார்கள். தற்பொழுது அவை முழுவதுமாக சீர் செய்யப்பட்டு RMU என்ற முறையில் அதை கன்வெர்ட் செய்யப்பட்டு இப்பொழுது RMUவாக மாற்றப்பட்டதால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். காரணம், அங்கு எந்த விதமான மின்தடையும் இப்பொழுது ஏற்படுவதே இல்லை. காரணம், முழுவதாக புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டதே காரணமாகும். வணக்கம், என் பேர் இளங்கோவன். சூளை பிரிவில் இருக்கிறேன். திருவிக நகருக்கு உட்பட்ட KM கார்டன், போலீஸ் குவார்ட்டர்ஸ், பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு அதெல்லாம் வந்து திருவிக நகர் தொகுதியில் வருது. இப்போ நம்ம தொகுதியில் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா ஒரு புதுசாக ஒரு சப்ஸ்டேஷனே வந்து ப்ரப்போசல் வாங்கிட்டோம். ஆயில் டெஸ்ட் எல்லாம் முடித்து மேபி இந்த இயர் எண்டுக்குள்ளே அதை முடித்து சார்ஜ் பண்ணி பப்ளிக்கோட யூசேஜுக்கே கொண்டு வந்துடுவோம். அது பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா இப்போ புளியந்தோப்பு, சூளை இந்த பகுதி, ஓட்டேரி இதிலெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே வோல்டேஜ் எல்லாம் நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி திருவிக நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஓப்பன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே RMU என்று சொல்லக்கூடிய ஒரு 7 இடத்த நாங்கள் மாற்றிட்டோம். பில்லரு எல்லோரும் ஹைட்டனிங் பார்த்திங்கன்னா மழை நீர் நிற்கிற இடத்துல இருக்கிற பில்லரு, லோ லெவல் பில்லரெல்லாம் 80% 85% ஹைட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறதுக்கும் எஸ்டிமேட் சாங்ஷன் வாங்கிட்டு அதுவும் 1 by 1 ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இப்போது மேபி இன்னும் ஒரு 3 மாதத்தில் 10% ஹைட்னிங் முடிச்சிடுவோம். ஸோ மழை தண்ணி நிற்கிது, அந்த பிரச்சனைலாம் இருக்க வாய்ப்பில்லை. மேலும் மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் ஸ்ட்ரக்சர், ஓப்பன் ஸ்ட்ரக்சர்னால் ஆல்மோஸ்ட் இல்லை, இப்போ RMU பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்றது நாங்கள் ரொட்டீனாக எடுத்துகிட்டு அதில் எதனா க்ளோவுன்னா வெளியில் ஓப்பன் ஸ்ட்ரக்சரில் அதெல்லாம் அட்டன் பண்ணோம். பில்லர் மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து ரொட்டீனாகவே நடந்துகிட்ருக்கு. டெய்லி ஒரு 3 பில்லர் ஆஃப் பண்ணி ஒர்க் பண்ணி பக்கவாக ஃபியூஸ் நான் போயிருந்தா மாற்றிட்டு, இந்த இன்சுலேட்டர் மாற்றுறது, ஸ்டெம் போல்ட்டு க்ளோ இருந்ததுன்னா மாற்றுறது, அதெல்லாம் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். அதால் பார்த்திங்கன்னா இப்போ கால்ஸ்ன்றது வந்து 99% குறைஞ்சி போச்சு. இப்போ வர 1% உடனுக்குடன் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துரும். அதால் இப்போது நம்ம தொகுதியை பார்த்திங்கனாக்கா கரண்ட்டு கம்ப்ளைண்ட்டெல்லாம் பெரும்பாலும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நார்மல் லெவல் நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போ இன்னொன்று நம்ம திருவிக நகர் தொகுதிக்குன்னு பார்த்திங்கன்னா எனக்கு BNC மில் சப்ஸ்டேஷனில் தான் 99% ஃபீட் ஆகிட்டு இருந்தது. இப்போ அந்த சப்ஸ்டேஷன் மழை தண்ணியிலலாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுன்னா ஒரு காலத்தில் தண்ணி ஹைட்டு SS லோ லெவலுன்றதால தண்ணி நிற்கும். ஸோ எல்லாமே ஆஃப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஒரு நாள் அப்படி இல்லாமல் கரண்ட் இல்லாத இருந்தது. இப்போது சமீபமாக புதுசாக சப்ஸ்டேஷனே கட்டி ஹைட்டன் தூக்கி இந்த எல்லா ஃபீல்டருமே அங்கே மாற்றிட்டோம். ஸோ மழை தண்ணி நிற்கணும், அதுக்காக சப்ஸ்டேஷன் ஃபீல்டர் ஆஃப் பண்ணணுன்ற வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு இல்லை. ஸோ அதால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், மின்தடை இல்லாமல் கரண்ட்டு நாங்கள் மழை டைம்லேயும் சரி, வெயில் டைம்லேயும் சரி எங்களால் சீரான மின்சாரத்தை இப்போ வழங்க முடியும்னு பெருமையாக சொல்லிக்கிறேன். ஒரு டைமில் எனக்கு மின்னகம் கம்ப்ளைண்ட் இதே சூளை பிரிவில் 20-25 கால்ஸ் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கால்ஸ் வந்து 0.
நேற்று வந்து 2 அந்த மாதிரி 1 2 அப்படி தான், இல்லை பெரும்பாலும் 0வில் தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணிடுறோம். அதால் எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி கால்ஸ் மின்னகத்தில் கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதிகபட்சம் 1 மணி நேரம் கரண்ட் இல்லைன்றதெல்லாம் 1 மணி நேரத்தில் முடிச்சிடுவோம். மீட்டர் கம்ப்ளைண்ட்டு பேர்ன்ட்டுன்னா பணம் கட்டி அதுவுமே உடனுக்குடன் சரி பண்ணிட்டு அதை வந்து கிளியர் பண்ணி அன்றைக்கே 99% அன்றைக்கே கிளியர் பண்ணி முடிச்சிடும். வணக்கம், என்னுடைய பெயர் வி செந்தில்குமார், உதவி மின் பொறியாளர், புளியாந்தோப்பு, எழும்பூர் கோட்டம், சென்னை மின்பகிர்மான மாவட்டம் மையம். என்னுடைய பிரிவு வந்து திருவிக நகர் தொகுதியில் இருக்குது. அந்த தொகுதியில் வஉசி நகர், கன்னிகாபுரம், அம்பேத்கர் நகர், நேரு நகர், சாஸ்திரி நகர், இப்போ நரசிம்ம நகர் எல்லாமே இதில் உட்பட்டு இருக்கிறது. அந்த ஏரியாவில் வந்து இப்போ நான் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு ஒன் மந்த் தான் ஆகுது. இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபால்ட்டெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணிகிட்டே வரோம். பில்லர் மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபால்ட் வந்ததுன்னா உடனே இமிடியேட்டாக வந்து சரி செய்து கொடுக்குறோம். மின்தடை வந்து அதிகமாக இப்போ வரதில்லை அந்த ஃபால்ட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணதால். என்னுடைய பிரிவு உட்பட்டு ஒரு 15 சச்சரு இருக்கிறது. அந்த சச்சர்லாம் வந்து ஆர்மியாக கன்வெர்ஷன் பண்ணிட்டா மின்தடை வந்து குறைஞ்சிடும். இப்போ மின்தடைனா இப்போ ஃபியூஸ் போகிறது, இல்லை சச்சரில் ஏதாச்சும் ஜம்பு கட் ஆகுது, அந்தமாரி ஒர்க்கெல்லாம் வந்து வராது. இந்த ஆர்மி புதிய இது ஆர்மி கன்வெர்ஷன் பண்ணால் எளிதில் ஆப்ரேட் பண்ணலாம். மழை காலத்தில் ஆப்ரேட் பண்ணலாம். மழை காலத்தில் வந்து பில்லர்லாம் லோ லெவலில் இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணுற கண்டிஷனில் போகும். இப்போ என்னுடைய பிரிவில் வந்து எல்லாமே வந்து ஹைட்டனிங் பண்ணி ஒரு 75% ஹைட்டனிங் பண்ணியாச்சு. ஒரு சில இடத்துல வந்து இப்போ எஸ்டிமேட் தயார் பண்ணி அனுப்பியிருக்கு. அதெல்லாம் வந்து கூடிய இதில் பண்ணிட்டா அந்த மின்தடை கம்மியாக இது பண்ணும். ஹைட்டனிங் பண்ணதெல்லாம் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரீட்லாம் வஉசி நகரில் பண்ணியிருக்கோம், அப்புறம் அம்பேத்கர் நகரில் பண்ணியிருக்கோம், சாஸ்திரி நகர், நரசிம்ம நகர், கன்னிகாபுரம், வெங்கடேசபுரம் நியூ காலனி, ஓல்டு காலனி, தாஸ் நகர், எம்எஸ் முத்து நகர், அந்த இடத்தெல்லாம் வந்து ஹைட்டனிங் பண்ணியாச்சு. நியூ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு 3 சிங்கிள் போல் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ 2 நியூ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இன்னும் ஒர்க் அண்டர் ப்ராசஸில் இருக்குது. இன்னும் ஒரு 2 மந்தில் வந்து சார்ஜ் பண்ணிடலாம். அது மீண்டும் அடுத்த வாரம் இதேபோல் மற்றொரு தொகுதியில் மிளிரும் மின்சாரத்துறை குறித்து காணலாம். இது